வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் 144 திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தை பார்க்கலாம். 144 அப்படின்றது வந்து ஒரு தடை உத்தரவு, ஊரடங்கு உத்தரவு. 144 போட்டால் யாரும் வந்து வீட்டை விட்டு வெளியே எல்லாம் வரக்கூடாது, கண்டதும் சொல்ல உத்தரவுன்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்காங்களேன். ஏன்னா 144 போட்டாங்கன்னா வெளியில் வரக்கூடாது. அதுதான் ஊரடங்கு உத்தரவுன்னா வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது. ஸோ இந்த திரைப்படத்திற்கு ஏன் 144 அப்படின்னு பேர் வச்சாங்கன்னா, 2 கிராமங்கள், இந்த 2 கிராமங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தில் யார் முதல்ல மீன் பிடிக்கிறாங்கன்றதில் 2 கிராமத்தினரிடையே மிகப்பெரிய போட்டி இருக்குது. அந்த போட்டியில் நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க. சரி, 2 பேரும் ஒத்துமையெல்லாம் மீன் பிடிக்கல, யார் முதல்ல இறங்கி மீன் பிடிக்கிறதுன்ற பிரச்சனை வந்து இன்டர்நெட்டில் பிரிட்டிஷ் பீரியட்லேருந்தே இருக்குது. ஸோ அதனால் அந்த கிராமத்தில் அந்த மீன்பிடி காலத்தில் வந்து 144 போடுவாங்க. ஸோ இதுதான் அந்த 144 போட்ட அந்த நேரத்தில் அந்த கிராமத்தில் நடக்கிற பிரச்சனைகள், அதை மையமாக வைத்து நடக்கிற க்ரைமு, அதில் கதாபாத்திரங்கள் எப்படி அந்த 144ஆல் பாதிக்கப்பட்டு அதுலேருந்து எப்படி மீண்டு வெளிவராங்கன்றது தான் இந்த 144 திரைப்படத்தினுடைய கதை. இந்த திரைப்படத்தில் மிர்ச்சி சிவா, அசோக் செல்வன், ஓவியா, ஸ்ருதி ராமகிருஷ்ணன் லீட்ஸ் ரோல் பண்ணியிருக்காங்க. ராமதாஸ் வந்து வில்லன் நடிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படம் வந்து எப்படின்னா, ஒரு காமெடி ஜானரில் ஒரு க்ரைம் கலந்த ஒரு த்ரில்லரை கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சிருக்கிறாங்க. பட் அது என்ன பிரச்சனைனா, ஒரு நல்ல த்ரில்லரை கொடுக்கணும் நிறைய யோசிச்சிருக்காங்க. அதுக்கான மெனக்கெடுகள் நல்லா இருந்தாலும் கூட, உதாரணத்துக்கு மூடர்குடம் திரைப்படம் மாதிரி இந்த திரைப்படத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஐ மீன் அந்த மாதிரி ஒரு பிளாக் ஹியூமரில். என்னென்னா, இந்த மாதிரி திரைக்கதையில் வந்து யாராவது ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ஸோ மூடர்குடத்தில் வந்து நவீன் வந்து தெளிவாக இருப்பார், மற்றதெல்லாம் வந்து அழிச்சாட்டம் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி விஷயம் தெரியாமல் ஒரு மாதிரி நம்மளை ஒரு மாதிரி மக்கு மாதிரி இருப்பாங்க. பட் எல்லா கேரக்டருமே அதே மாதிரி வந்து வச்சுக்கோங்களேன், சலிப்பு ஏற்படுத்திடும். ஸோ அதுதான் இந்த திரைப்படத்தில் வந்து நிகழ்ந்த ஒரு விஷயம். இந்த திரைப்படத்துக்கு வந்து சுஜாதாவுடைய ஒரு கதையினுடைய சில பகுதிகளை வந்து பயன்படுத்தியிருக்கிறதா வந்து டைட்டிலே வந்து இயக்குனர் மணிகண்டன் வந்து சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லர் தான். பட் அதை வந்து செல்லுலாய்டுகளை அதை கன்வெர்ட் பண்ணும்போது சில பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம், சிலது வந்து ரசிக்கப்படும்னு, சிலது வந்து ரசிக்கணும்னு நினைக்கிறது ரசிக்கப்படாது, ரசிக்காதுன்னு நினச்சிட்டு இருக்கிறது வந்து மிகுந்த அளவில் ரசிக்கப்படும். அதுதான் சினிமாவுடைய மேஜிக். ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து உயிரை கொடுத்து எல்லோரும் நடிச்சிருந்தாலும் கூட ஏதோ ஒரு பாயிண்டில் தான் வந்து நம்ம வந்து சிரிக்கிறோம், ஒரு பாயிண்டில் தான் வந்து அதை வந்து ரசிக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி வந்து ஒரு மாதிரி சவன் போகிற மாதிரியாக ஒரு ஃபீலை வந்து இந்த திரைப்படம் கொடுக்குது அப்படின்றது வந்து மறுக்க முடியாது. இந்த திரைப்படத்திற்கு வந்து சினிமாட்டோகிராஃபர் வந்து ஆர்பி குருதி, அவருடைய ஏரியல் வியூ ஷாட்ஸ்லாம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது, நிறைய மெனக்கெட்டிருக்காங்க. மிக முக்கியமாக ஒரு பாடல் காட்சி, அதாவது அசோக் செல்வனுக்கும் அந்த ஸ்ருதி ராமகிருஷ்ணனுக்குமான அந்த பாடல் காட்சி வந்து கண்டு ஒத்திக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஓவியா அண்ட் மிர்ச்சி சிவா ஆஸ் யூஷுவல். பட் ஓவியா வந்து அவங்க வந்து ப்ராஸ்டியூட்ன்றதுனால அவங்களுடைய நடிப்பு வந்து மிகையான நடிப்பாக மாதிரி ஒரு தோணுது. தமிழ் திரையுலகில் வந்து ஒரே மாதிரியான நடிப்பை வந்து மிர்ச்சி சிவா, விமல் இவங்கெல்லாம் வந்து ஒரே மாதிரியான நடிப்பை வந்து வழங்குறவங்க. இந்த திரைப்படத்துலையும் வந்து மிர்ச்சி சிவா விதிவிலக்கில் ஆனால் நிறைய கவுண்டர்களில் வந்து அவர் வந்து ரசிக்க வைக்கிறார், சிரிக்க வைக்கிறார். படத்தில் வந்து நிறைய பேர் வந்து பிளாக் ஹியூமர் பண்ணுறாங்க. ஒரு சில இடங்களில் வந்து எடுபடுது, ஒரு சில இடங்களில் வந்து அது எடுபடாமல் போகுது. இருந்தாலும் கிராமமே வந்து 144 தடை உத்தரவுனால எல்லாருமே ஊர்லேயே வந்து சுரங்கப்பாதெல்லாம் வச்சு அவங்க எப்படி வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து என்கேஜ் ஆகிக்கிறாங்க அப்படின்னு காமிக்கிறதுலாம் நல்ல சுவாரஸ்யமான விஷயம். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 புது சீன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் வந்து ரசிக்கிற மாதிரி இருந்திருக்கும்ன்றதுல வந்து மாற்று கருத்து இல்லை. இந்த திரைப்படத்திற்கு ஜாக்கி சினிமாஸினுடைய மதிப்பு 5க்கு 2.5. நல்ல ஒரு த்ரில்லர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து செல்லுலாய்டில் கன்வெர்ட் பண்ணுறப்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த ஃபீலை வந்து அது கொடுக்கலன்றது தான் உண்மை. இந்த தளம் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு திரைப்படத்தினுடைய வீடியோ விமர்சனத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.